பொழுது இன்னும் விடியல, அதுக்குள்ள என்ன பிரச்சனை? பண பிரச்சனை தானே. இதுக்கு காசு இல்லை, அதுக்கு காசு இல்லை, இந்த காசை எப்படி கொண்டு வர்றது, இவனுக்கு ஃபீஸ் கட்டணும், அப்படி இப்படின்னு பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும், இது வாங்கி கொடுக்கணும், அது வாங்கி கொடுக்கணும். பணம் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன், பண பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. எளிமையாக சம்பாதிச்சிடலாம். பணக்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்களேன், அதிகமாக பணம் படைத்தவர்கள், அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இல்லை. அதாவது பணம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருக்கீங்களா? அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கவே இருக்காது. ஒழுக்கம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, நல்ல நண்பர்கள் கூட பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஏன் இவங்களுக்கு பணம் மட்டும்தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி விஷயங்கள் எங்கோ சிலருக்கு இருக்கலாம், எல்லாரையும் சொல்ல முடியாது. ஆனால் மேக்சிமம் நிறைய பேருக்கு இருக்காது. பணம் ஒன்று நிறைய சேர்ந்த பிறகு இதில் எல்லாத்துலேயும் கவனத்தை நம்ம இழந்துருவோம். ஏன்னா இன்னும் பணத்தை அதிகரிக்கணும், இன்னும் பணத்தை சேமிக்கணும் அப்படின்ற எண்ணங்களால தான் இந்த பின்னடைவு நடக்குது. ஆனால் பணம் இல்லாத நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனையே இல்லை. அவங்க ஒழுக்கமாக இருக்காங்க, சிறப்பாக சிந்திக்கிறாங்க. அவங்களுக்கு பணம் மட்டும்தான் இல்லையே தவிர மற்ற எந்த பிரச்சனையும் இல்லை. பணம் இருக்கிறவனுக்கு எல்லாமே பிரச்சனை தாங்க. பணக்காரங்க வீட்டில் குழந்தைங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒழுக்கம் இருக்காது, எதுலேயுமே ஒரு பணிவு இருக்காது, அவங்களுக்கு செய்ய முடியல நான் செய்யறேன்ற அந்த முன்னாடி ஓடி வர தன்மை இருக்காது, தெளிவு சுழிவு தெரியாது, சகிப்புத்தன்மை இருக்காது அந்த குழந்தைங்க கிட்டலாம். அப்போ பணம் இல்லாத வறுமையில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட கண்டிப்பா இது எல்லாமே இருக்கும். இந்த குணங்கள் எல்லாம் ஒரே நாள்ல நீங்க கடையில போய் வாங்கிட முடியாது. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில அடிபட்டு தான் கத்துக்கிறாங்க குழந்தைங்க. ஆனா இந்த குழந்தைங்க வளர்ந்து வராங்க இல்லையா, ஒரு காலேஜ் மேரேஜ் அப்படி போகும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் வசதியான நிலையில் கொண்டு வந்துருங்க. இப்போ குழந்தையா இருக்கும்போது வறுமையில் இருக்கிறதோ அவங்க அதை கடந்து போயிடுவாங்க. அதனால அது ஒரு பெரிய கவலை கிடையாது. அதனால் நீங்களும் அந்த கவலையை கொண்டு போய் அந்த குழந்தைகிட்ட திணிக்காதீங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கொஞ்ச நாள் தான், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க குழந்தைங்கள. நம்ம இப்படி இருக்க மாட்டோம்டா, ரொம்ப நல்ல நிலைக்கு வரப்போகிறோம் அப்படின்னு குழந்தைங்க கிட்ட நீங்கள் சொல்ல தான் அவங்க உங்கள் வாழ்க்கையை இன்னும் மேலே கொண்டு வருவாங்க. அதனால் அவநம்பிக்கையோட எப்போவுமே இருக்காதீங்க. பணம் இல்லை, வறுமை அப்படின்றத யோசிக்காதீங்க. பணம் இல்லாதவனுக்கு பணம் இல்லைன்ற மட்டும்தான் பிரச்சனை, மற்றது எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் பணம் இருக்கிறவனுக்கு பணம் மட்டும்தான் இருக்குது, மற்றது எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்கள எப்போவுமே பணம் இல்லை அப்படின்னு சொல்லி மட்டும் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. இன்னைக்கு தான் இல்லைடா, நீ படித்து முடிக்கிறதுக்குள்ளே பாரு, நீ செம்ம ஆளாக வருவ, பெருசாக வருவ அப்படின்னு சொல்லி அவன் தோளை தட்டி கொடுங்க. கண்டிப்பாக அவன் ஜெயிப்பான்.